அசிங்கமாக நடிகர்களை பேசுகிறவங்க இப்பவும் இருக்காங்க. ஒரு 2-3 பேரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த நடிகை அங்கே போனால், அந்த நடிகை இங்கே வந்தா, இவன் அங்கே போனால், பாதிராத்திரியில் கதவை தட்டினான்னு பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அதில் துளி கூட உண்மை இருக்காது. இப்போ அந்த பெண்கள், அந்த நடிகைகள் பார்க்கும்போது அவங்க மனம் அவ்வளோ வேதனைப்படும். ஒரு ராதிகா சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னாங்க, அவன் யாருன்னே தெரியாது, அவன் ப்ரெஸ்ஸே கிடையாது, ஆனால் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க நடிகர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நடிகர் சங்கம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கை போட்டாங்க. நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாள். அப்புறம் இன்னொருத்தர் நீண்ட காலமாக இதை ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காரு. அவர் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார். இப்போ அவரெல்லாம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ அதுதான் இன்னொரு பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி பேசுறதுல பெரும்பாலும் ஒன்று ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க, இப்போ படங்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தான் இது மாதிரி அதிகமாக பேசக்கூடிய நபர் லிஸ்ட்டில் அவங்க இந்த கேட்டகரியும் கொஞ்சம் இருக்குது. இல்லை, அதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க? அவங்க பேசுறது வந்து திரையுலகம் சார்ந்த விஷயங்களை. ஆமாம், இந்த மாதிரி ஆபாசமா ஒருத்தருடைய கதை எட்டி பார்த்து அப்படி பேசுறவங்க பெரும்பாலும் இல்லை. சினிமாக்காரர்கள் கூட பெரும்பாலும் யாரும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இது நடந்துச்சு, அந்த டைரக்டர் அப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த ப்ரொடியூசர் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு இந்த திரைப்படம் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது நடந்த சம்பவங்களை பகிர்ந்துப்பாங்க. அல்லது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட கேரக்டரை பேசுவாங்க. இவர் வந்து ரொம்ப இலகையா மனம் உள்ளவருங்க, இந்த மாதிரி தான் ஒரு முறை ஷூட்டிங் போகும்போது இப்படி நடந்துச்சு அப்படி பேசுவாங்க. ஆனால் ஒரு 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 2-3 பேர் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நடிகை இவரோட தொடர்பு, அவர் வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு ரொம்ப ஒரு மலிவான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், அவங்க அம்மாவை பற்றி அந்த பிள்ளைங்க என்னவா நினைக்கும், இதெல்லாமே எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஏதோ வாய்க்கு வந்தது என்ன கேட்க யாருமே கிடையாதுன்னு அவங்க பேசுகிறாங்க.